அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவுக்கு நேரடியாகவே நம்ம போயிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சில விஷயங்கள் எல்லாருமே பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த காணொளி. ஸோ அதனால் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில தலைவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். குறிப்பாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் அண்ணன் பாண்டிய மறவர் KN இசக்கிராஜா பாண்டியன் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லணும். தொடர்ந்து இந்த பாண்டியர்கள் பற்றிய வரலாறு தவறாக பேசுகிறவர்களுக்கு தொடர்ந்து கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு வராரு. அதுக்கு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சௌத்ரி தேவர் தொடர்ந்து பல மீடியாக்களில் மறவர்களோட வரலாற்றை ரொம்பவும் தெளிவாக ஆணுத்திறமாக பேசிட்டு வராரு. அதே மாதிரி திருநெல்வேலியில் போராட்டம் நடத்திய பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் நம்மளோட நன்றியை இந்த காணொலி வழியாக நம்ம தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சமுதாயத்தோட வரலாறை சிலர் தவறாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. பேசிட்டு வர்றவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. கண்டனம் ஏன் தெரிவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்யை பேசிட்டு வராங்கல்ல, ஒரு பொய்யான வரலாற்றை சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டு வர்றவங்க அவ்வளவு உறுதியாக அவ்வளவு திறம்பட அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. பொய்யை பேசுகிறவங்களே அவ்வளோ உறுதியாக ஸ்ட்ராங்காக அடித்து பேசும்போது உண்மையை பேசுகிற நீங்கள் ஏன் அவ்வளோ உறுதியாக பேச மாட்டேங்க? ஒரு யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவான ரீதியாகவே பேசும்போது நீங்கள் பொதுவான ரீதியாகவே பதில் சொல்கிறீங்க. ஸோ அது வாழ்த்துக்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் உண்மையை உண்மையாக சொல்லணும்ல, உண்மையை உறக்க சொல்லணும்ல. உண்மையை சொல், உறக்க சொல், அதை இறுதி வரை சொல் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் இருக்குது. இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தினவர். இந்த தாரக மந்திரத்தையாவது நீங்கள் பயன்படுத்தணும்ல. அதாவது என்னென்னா, பாண்டியர்கள் பற்றிய கேள்விகளை யூடியூப் சேனலில் கேட்கும்போது இங்கே பொதுவாக சில விஷயங்களை சொல்கிறீங்க. பொதுவாகவே பேசுகிறீங்க, தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர்கள் அப்படின்ட்டு சீமான் உருட்டுற மாதிரியே நீங்களும் உருட்டுறீங்க. எல்லாருக்குமே பாண்டியர்கள் தமிழர்கள்ங்கிற பெருமை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வரலாற்றில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மையை உடச்சி பேசணும்ல. ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு வராங்க. குறிப்பாக அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட நம்ம உதயா பாண்டியர் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். கல்யாண சுந்தரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த வரலாறை ஆவணப்படுத்தி மத்திய அரசு மோடி வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டோம். உங்களால் கவுன்சிலர் வரைக்கும் கூட, உங்கள் வார்டு கவுன்சிலர் அளவுக்கு கூட உங்களால் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது விமர்சனமாக பேசியிருப்பாப்புல. ஆனால் அது உண்மை தான். ஏன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது கூட நீங்கள் உண்மையை உறக்க பேச மாட்டேங்கிங்களே. ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் கேட்குறாரு, பாண்டியர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பற்றி நம்ம ஏன் பேசணும், அதெல்லாம் நான் பேசுகிறதுக்கு நாங்கள் வரல, அப்போ நீங்கள் எதுக்கு தான் வந்துருக்கீங்க? அப்போது நீங்கள் ஒரு உண்மையை ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் மைக்கை நீட்டி கேட்கும்போது அவங்ககிட்டயே உண்மையை உறக்க பேசுறதுக்கு உங்களுக்கு முடியல. நீங்கள் நாடாளுமன்றத்துலேயோ ஒரு எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவாகவோ ஆனால் நீங்கள் என்னத்தை பேசுவீங்க சொல்லுங்கள்? ஒரு இன்றைக்கி இளைஞர்கள் எதற்கு நம்ப மாட்டேங்காங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான். சீமான் மேடையில் பேசினா பொய்யையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறான். பொய்யை எதிர்த்து கேட்பீங்களா, மியூசியம் இறுக்கிட்டு செருப்புகளை தேடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னா பொய்யை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசும்போது உண்மை கொஞ்சமாவது பேச வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். பொய் அவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசும்போது உண்மையை நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை நான் நம்ம சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மேடைகளில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த யூடியூப் சேனலில் பொது மீடியாக்களில் பேசுகிறவங்க உண்மையை உறக்க பேசுங்க. பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் ஆவணமாக இருக்குது பாண்டியர்கள் பண்ண போர், பாண்டியர்கள் அத்தனை பேர் கொண்டையாங்கோட்டை மறவர்கள் அப்படின்னு ஆவணப்படுத்தி இருக்குது. உண்மையை தானே பேச சொல்லுது, பொய்யை பேச சொல்லு. இல்லாது புல்லாது எதுவுமே யாரும் பேச வேண்டாம். இருக்கிறத உண்மையை பேசுங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் பாண்டியர்கள் மறவர்கள் அப்படின்னு ஆவணப்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளும் நீங்கள் எந்த அளவுக்கு பேசணும்? ஆனால் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதை நீங்கள் பொதுவான அதாவது நல்லவர்களாக இருக்க வேண்டியதான். இங்கே நல்லவர்களை விட வல்லவர்கள் முக்கியம். விவேகம் இருக்க வேண்டியதான். விவேகத்தை விட வீரம் முக்கியம். வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம். நன்றி. மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.